இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. திருவண்ணாமலையில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம் அதிகாலை 3 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை 1 மணி அளவில் முடியும் நிலையில் மாலை முதல் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யவும் கிரிவலம் வரவும் குவிந்தனர். குறிப்பாக காலையில் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் மாட வீதிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் அண்ணாமலையார் கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் வரிசையில் செல்லும் பக்தர்களுக்கு வெயிலின் தாக்கம் தெரியாமல் இருப்பதற்கு நீர்மோர் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கோவிலின் உள்ளே காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலையில் கைக்குழந்தைகளுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்களை அழைத்து வெகு விரைவாக சாமி தரிசனம் செய்ய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நடவடிக்கை மேற்கொண்டார். இதனால் பக்தர்கள் சுமார் அரை மணி நேரத்திற்குள்ளாக சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதுகுறித்து பக்தர்கள் தெரிவிக்கையில், தாங்கள் பல மணி நேரமாக கைக்குழந்தைகளுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலையில் கோவிலுக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் தங்களை அழைத்து விரைவாக சாமி தரிசனம் செய்ய வைத்ததற்கு நன்றியை நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திருவண்ணாமலையிலிருந்து ரிப்போர்ட்டர் கோவிந்தராஜ்.